பெண்களுக்கு இருக்க பெரிய கவலையே அவங்களுக்கு உடல் பருமன் ஏறுதுங்கிறது தான். அதுக்கு காரணம் அவங்க எந்த நேரத்தில் எந்த உணவை சாப்பிடணும்னு தெரியாமல் தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்றதுனால தான் உடல் பருமன் அதிகரிக்குது. இப்படி உடல் பருமன் அதிகரித்தா சில பேர் ஜிம்முக்கு போயோ இல்லை டயட் இருந்தோ உடம்ப குறைப்பாங்க. ஆனால் சில நாளுக்கு அப்புறம் ஜிம்முக்கு போகிறதையோ டயட் இருக்கிறதையோ விட்டுட்டா மறுபடியும் உடல் பருமன் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். வாங்க, பெண்கள் நிரந்தரமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சில பேர் உடம்ப குறைக்கிறங்கிற பேரில் பட்னி கிடப்பாங்க. ஆனால் அது ரொம்பவே தப்புங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 வேளையாவது சாப்பிட்ணுங்க. அதே மாதிரி காலையில் நேரத்தில் அதிகமாக கொழுப்பும் கல்லூரிகளும் இருக்கிற உணவுகளை தவிர்த்தரணும். எடுத்துக்காட்டுக்கு சிக்கன், அரிசி சாப்பாடு, மட்டன் இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துருங்க. ஒரு நாளைக்கு 30லேருந்து 45 நிமிஷமாவது உடல் பயிற்சி செய்யணும். தினமும் காலையில் அதுவும் வெறும் வயிற்றில் எலும்பிச்சை சாறையும் உப்பையும் சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தால் உடல் எடை குறைய ஆரம்பிக்குங்க. மாட்டுப்பாலை நல்லா காய்ச்சி அதில் 1 டியூஸ்பூன் தேனை தினமும் குடிச்சிட்டு வந்தால் உடல் எடையில் நல்ல மாற்றம் தெரியுமாங்க. அடுத்தது பூண்டு பால். 5லேருந்து 6 பூண்டை பாலோட கலந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். அந்த பால் ஆறுனதுக்கப்புறம் பாலையும் பூண்டையும் சேர்ந்து சாப்பிடணும். ஏன்னா பூண்டில் உடம்புல இருக்க தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிற சக்தி இருக்குது. கேரட்டையும் மோரையும் தினமும் கலந்து குடிச்சிட்டு வந்தால் உடல் எடையில் மாற்றம் ஏற்படுறதோட பெண்களோட முகமும் பளபளப்பாகுமாமாங்க. தினமும் சப்பாத்தி சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையுன்னு நம்மள பல பேர்த்துக்கு தெரியும். ஆனால் சப்பாத்தியையும் புடலங்காய் பொரியலையும் தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா பெண்களுக்கு உடம்பு குறையிறதோட மறுபடியும் உடல் பருமன் அதிகரிக்கிறத புடலங்காய் தடுக்குமாமாங்க. அதே மாதிரி உடல் பருமன் அதிகரிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தினமும் பப்பாளி சாப்பிடுங்க. அது உங்கள் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை அழிச்சிருங்க. உடல் எடையை 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் நைட் டைமில் காய்கறி சூப்பை குடிச்சிட்டு வாங்க. அது உங்கள் உடம்புல சேர்ற கெட்ட கொழுப்புகளை சேர விடாமல் தடுக்குமாமாங்க. அதுவும் காய்கறி சூப்போட மிளகை அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் நல்லதுங்க. அது நம்ம உடம்புல இருக்க கொழுப்புகளையும் கரைச்சிருமா. தினமும் 1 டம்ளர் சூடான தண்ணியில் துளசியும் தேனையும் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா அது பெண்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளையும் நச்சுக்களையும் கரைச்சிருமாமா. தினமும் காலையில் வெறும் வயிற்றுல தக்காளியை 2லேருந்து 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா அது மூலம் பெண்களோட உடம்புல இருக்க கொலஸ்ட்ராலை குறைக்க முடியுமாமா. உடல் எடையை நிரந்தரமாக குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி முட்டைக்கோசை சாப்பிடுங்க. அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தினமும் காலையில் வெறும் வயிற்றுல 12லேருந்து 14 கருகாப்பில் தொடர்ந்து 5 மாதம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் உடம்பு அதிகமாகவே குறைஞ்சிருக்குமாமாங்க. இஞ்சிக்கு நம்ம உடம்புல மெட்டபாலிஸ் அளவை அதிகரிக்கிற சக்தி இருக்குது. தினமும் 1 டம்ளர் இஞ்சி சாரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது பெண்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளையும் கல்லூரிகளையும் அழிக்கிறதோட இனிமேல் உடல் எடை அதிகரிக்கிறத தடுக்குமாமாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்களை பெண்கள் மட்டும்தான் செய்யணுங்கிறது இல்லைங்க. உடல் பருமன் அதிகமாக இருக்க ஆண்களும் செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.